திருப்பானாழ்வார் ஒருத்தர், அவர் தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவர். பிறப்பினாலும் உடலினாலும் பழக்கத்தினாலும் பரம ரஜோகுண தமோகுணமான மனுஷன். ஆனால் ஞானம் பெருசாக இருந்தது. அப்போ ஸ்ரீரங்கம் கோயில் அர்ச்சகர் லோகசாரங்க முனிவர் ஜாதியிலே சத்துவமானவர். அவர் என்ன பண்ணிட்டார், இவனை தொட்டால் கூட நமக்கு தீட்டுன்னு சொல்லி கல்லை விட்டு எரிஞ்சிடே எந்திரா, கோயிலுக்கு தீர்த்து நடக்கணும், நீ பாதையில் படுத்து கிடக்கிறேன்னு கல்லை விட்டு எரிஞ்சார். அப்போ பெருமாள் கோபம் வந்துருச்சு, டேய் நீ ஜாதியை வச்சு ஞானி சத்துவகுணம்னு பார்க்குற, அவன் ஒன்றை விட சீனியர், அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனை முதுகு மேலே ஏற்றி கொண்டு வா, பனிஷ்மெண்ட் உனக்கு அப்படி சொன்னார். நம்மாழ்வார் வேளாளர் தான், அவரை ரொம்பவும் கௌரவித்து, அவர் பிறந்ததுலேருந்து தாய்ப்பால் கூட குடிக்கலை, சாப்பாடு இல்லாமலே உடல் வளர்ச்சி அடைந்தது. சாம வேதத்தை அப்படியே ஞான பாசுரங்களாக கொட்டினார். பிராமணர் மதுரகவி ஆழ்வார் கை கட்டி எழுதிக்கிட்டார். அப்போ அங்கே ஞானம் இருக்குது. அப்போது ஒரு பிராமணனாக இருந்தால் கூட அவர்கிட்ட முறைதேவரி நடந்தால் அவன் தான் தீட்டு போடுறான், அவர் தீட்டு போட மாட்டார். இதையும் ஒத்துக்கிட்டாங்க அவங்க. திருமங்கை ஆழ்வார் மிலேச்சர்னு குரு பரம்பரா பிரபாவத்தில் போட்டிருக்கு. ஆனால் அவர் ஆழ்வார்களுக்கு சமமாக கொண்டு வச்சாங்கல்ல. திருமழிசை ஆழ்வாரை வேதம் காதில் படக்கூடாதுன்னு சொல்லி மற்ற வேத பிராமணங்கள்லாம் வேதம் சொல்கிறத நிறுத்தினாங்க. அவங்க மண்டையில் அடித்த மாதிரி அவங்களுக்கு வேதம் மறந்து போச்சு, இவரில் ஞாபகம் மூட்டினார். அப்புறம் அப்போ நீங்கள் அங்கே ஒன்று கவனிக்கணும், தீட்டுங்கிறது ஜாதி அடிப்படையில் ஏற்பட்டது அல்ல, அது ஞான விசேஷத்தினாலே ஏற்பட்டது. ஞானம் உள்ளவன் எந்த ஜாதியில் பிறந்தாலும் அவன் உயர்ந்தவன் ஆவான். ஒரு உயர்ந்த ஜாதியில் பிறந்தவன் ஞானம் இல்லாமல் இருந்தான்னா அவனை தொட்டால் தான் நமக்கு தீட்டு.